நீங்க? தேவா சப்ஜே பார்க்கணும். உங்க பேரு? சம்பத்லால் சவுகார். வாங்க. ஹலோ சேட்டு, இப்படி உட்காருங்க. நமஸ்தே ஜி. வணக்கம், உட்காருங்க. இந்தாங்கோ. செட்டு, அண்ணனை பத்தி யார் சொன்னது? மும்பைல யாசிம் பாய் சொன்னாரு. அண்ணே, பாய்க்கு வேணா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமண்ணே. இப்போ அவன் எங்கடா அங்கே இருக்கிறான்? ஏதோ போலீஸுக்கு பயந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டானா. அதான் யாசின் பாய்னு கரெக்டாக சொல்றாரு. என்ன செட் வேணும்? திருவள்ளூர் பக்கத்திலே ஐயனார் பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கு ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதான் அந்த கோவில்ல இருக்க பஞ்சலோக அம்மன் சிலை எனக்கு வேணும். அது கொஞ்சம் விலை அதிகமாகுமே செட்டு. எவ்வளவு ஆகும்? 40 லட்சம். அவ்வளவு தானே. இதுல அட்வான்ஸ் 5 லட்சம் இருக்குது. பாக்கி காரியம் முடிச்சோன்னா செட்டில் பண்றான். சேட்டு, நீ சொல்ற அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால நீ கொஞ்சம் காத்திருக்கணும். குறைஞ்சது 1 மாசம். ஆஹா, அது பரவாயில்ல. ஆனா அதுக்கு மேல டிலே ஆகாம பாத்துக்கோ. சேட்டே, தேவா கை நீட்டி காசு வாங்கிட்டானா அந்த காரியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஐயோ, நம்ம அதுக்கு சொல்லல. நம்ம கைக்கு வந்த உடனே நான் லண்டனுக்கு அதை அனுப்பி ஆகணும். கவலையப்படாது, உன் செல்ல லண்டனுக்கு போயிடுச்சுன்னு நிம்மதியா கிளம்பு. பகத் சுக்ரியா. அப்போ சேட்டு கிளம்புது. சாமி, அவன் தட்டில் 5-10 போடுவான். எக்ஸ்ட்ரீம் போனா ஒரு 100 ரூபா போடுவான். ஒட்டுக்கா கட்ட பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்கா? அது அவன் பிரார்த்தனை சிறுசு, அதான் 5-10 போடுவான். என் பிரார்த்தனை ரொம்ப பெருசு, அதான் கட்டா போட்டேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. இருக்கணும், பயம் இருக்கணும், அப்பதான் பிரார்த்தனை பழிக்கும். சாமிக்கு புரியல போல இருக்க. சாமி, உங்க ஆயுசுக்கும் உங்க தட்டில் உள்ள ஒரு காசை கூட்டி பொறுக்கி பார்த்தா ஒரு 10,000 தேருமா? கிடைக்காதுல்ல. அதான் ஒட்டுக்கா கட்ட பார்த்தது ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நான் தெளிவாகவே சொல்கிறேனே, நம்ம சாமி உள்ளூர்லேயே இருக்கிற ஒரு 200-300 பேத்துக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கு. இதுவே அமெரிக்கா லண்டன் போய் வெள்ளக்காரனுக்கும் நல்லது பண்ணா வெள்ளக்காரன் நம்ம நாட்டை பற்றி பெருமையாக பேசுவானா இல்லையா? என்னடா குணம் நான் சொல்றது? எப்படி சொன்ன உடனே சுவிட்ச போட்ட மாதிரி ஆமானேன்னு ஒத்த வார்த்தையில் நின்னா பாருங்க என் தம்பி. அதே பதிலத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். என்ன சொல்றேன்? இந்த பயத்துக்கு விலை எவ்வளோ தெரியுமா? 5 லட்சம். 5 லட்சமா? பத்தாதா? 6 லட்சம் தரேன். வேண்டாம் சாமி, வேண்டாம். அந்த பாவ காரியத்தை செய்யும்படி என்ன தூண்டாதே. நான் புள்ள குட்டிக்காரன். அப்புறம் நான் மட்டும் என்ன மொட்டை பையனா? நானும் புள்ள குட்டிக்காரன் தான் சாமி. பாவகாரியம் இது யார் சொன்னது உங்ககிட்ட? வாழ தெரியாதவன் தான் சாமி அப்படிலாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். வாய்ப்பு கிடைக்கும் போது கப்புன்னு பிடிச்சி நம்மளை நாம காப்பாத்திக்கணும். இல்லைன்னா வாழ தெரியாதவன் நம்மளை பார்த்து ஊரே சிரிச்சிடும் தெரியுமா? இந்த இன்ஜினியர் டாக்டர்னு படிக்கிறாங்களே பசங்க, அவங்களாம் எதுக்கு ஃபாரின் போறாங்க? பணம் சம்பாதிக்க தானே. படிக்கிற பசங்களே ஃபாரின் போகும்போது படி இழக்கிற பகவான் ஃபாரின் போக கூடாதான்னு கொஞ்சம் யோசிங்கோ. ஆமே, இன்னொரு முக்கியமான விஷயம். என் பின்னாடி நிக்கிறானே தடிமாடு மாதிரி என் தம்பி, அவன் ஒரு 6 பேரை போட்டு தள்ளியிருக்கான். அவனுக்கு அந்த 6 அடி உயரத்துல தாடி வச்சு ஒரு மாதிரி நிக்கிறானே, பார்க்க தான் சின்ன பிள்ளை மாதிரி. ஒரு 8-10 பேரை போடுவான். பயங்கர மொரட்டு பையன். இவங்க கிட்டலாம் சாமிக்கு நமக்கு டீல் ஒத்து வரல, முடிச்சிருங்கடான்னு சொன்னா கப்புன்னு கபாலத்தை பிறந்து காத்த நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. ஏன் தெரியுமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் எனக்கு கிடைக்கிற காசுல உங்களை மாதிரி ஏழை சாமிகளை தேடி பிடிச்சி ஷேர் பண்ணி கொடுக்குறேன்.
நீங்க என்ன சொல்றீங்கன்னு நேக்கு புரியுறது. இருந்தாலும் தர்மகத்தாவுக்கு தெரியாம என்னால எதுவும் செய்ய முடியாது. வெரி குட் வெரி குட். இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் நான். சாமி, உங்களுக்கு தேவைன்னா யாரா வேணா கூட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற காசுல அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எல்லாரும் தான் சந்தோஷமா இருக்கட்டுமே. ஆனா ஒண்ணு மட்டும் சாமி, இதுல ஏதாவது ஏடா கூடமா பிரச்சனை வந்து நான் உள்ள போனா கூட உங்களை பத்தி நான் எங்கேயும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது என் தொழில் தர்மம். இத்தனை வருஷமா இந்த ஊர்ல நேக்கு எந்த கெட்ட பேர் வராம பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பங்கம் வராம பார்த்துட்டேன்னா சரி. கவலையே படாதீங்க சாமி, நம்மளை நம்பிட்டீங்களே, நாராயண மாதிரி கைவிடவே மாட்டேன். அப்புறம் டேய் அண்ணே. என்ன? இதுல என்னோட பர்சனல் நம்பர் இருக்கு. உங்க தர்மகர்த்தாவோட கலந்து பேசி என்னைக்கு நாங்க சிலையை வாங்க வரதுன்னு சொல்லுங்க. பணத்தோட என் தம்பி வருவான், சிலையை கொடுத்து அனுப்புவோம். வரட்டுமா? சரிண்ணா. சாமி, உங்களுக்கு 2 நாள் தான் டைம். அட எதுக்கு எடுத்தாலும் பயப்படாதீங்க சாமி, இந்த நம்பர்ல 2 நாள் தான் இருப்பேன். அதை சொல்ல வந்தேன். எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு என்ன சாமி. வட்டா சாமி. ஹலோ, தேவராஜ் இருக்காரா? நீங்க யார் பேசுறது? ஐயனார் பாளையம் அம்மன் கோயில் குருக்கள் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. யாரா? குருக்கள் பேசுறாருண்ணே. ஹலோ, நான் தேவா பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அகரம் கூட்டரோடு வந்துட்டேன்னா நானே கூட்டிட்டு போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கா? ஆமாண்ணா. எந்த இடம் சொல்றீங்க சாமி? அகரம் கூட்டரோடுண்ணா. சரி சாமி, கரெக்டா வந்துருவாங்க. என்னால வர முடியாது, என் தம்பி குணாவை அனுப்பிச்சு வைக்கிறேன். யாரு? அன்னைக்கு உங்களோட கோயிலுக்கு வந்தாரே அவரா? சாமிகளுக்கு மறதியே இல்ல போல இருக்கு. அவனே தான். அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன். பொருளை பத்திரமா அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நீங்க கவலையே படாதீங்க. எந்த வில்லங்கமும் இல்லாம பத்திரமா கொடுத்து அனுப்பிடுறேன். சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. குணா, அண்ணே. சாமி கிட்ட இருந்து போன் வந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அகரத்துல இருக்க கூட்டுரோட்டுக்கு போயிடு. நம்ம பேசின காசு அவர்கிட்ட கொடுத்துட்டு குருக்கள்கிட்ட இருந்து பொருளை பத்திரமா வாங்கிட்டு வந்துடு. நான் பாத்துக்கிறேண்ணே. டேய், அண்ணே. தனியா போகாத, பசங்களோட போ. சரிங்கண்ணே. என்னடா, அந்த குருக்கள் இங்கே தானே வர சொன்னாரு, ஆளே காணுமே. அதோ உட்காந்துருக்காருண்ணா. வணக்கம் குருக்கள். நமஸ்காரம். வாங்க. தம்பி யாரு? நம்ம பையன்தான். ஆஹா, நீங்க சொன்ன மாதிரியே அம்மன் சிலையை மாத்தி வச்சுட்டேன். ஒரிஜினல் சிலை தர்மகத்தா கிட்ட தான் இருக்கு. வெரி குட். ஆமா, பணமெல்லாம் கரெக்டா கொண்டு வந்திருக்கா? பணம்லாம் வண்டியில தான் இருக்கு. அப்புறம் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றேன்? வண்டியில ஏறுங்கோ, தர்மகத்தா போய் பார்ப்போம். சரி சரி. இவரு தான் தர்மகர்த்தா. வணக்கம். வணக்கம். சிலை எங்க இருக்கு? சிலை உள்ள இருக்கு. தம்பி இங்க வா. வாங்க.
கேட்ட பணம் சில ஒரிஜினல் தானே, டூப்ளிகேட் இல்லையே. நீங்கள் கொடுத்த பணமும் ஒரிஜினல் தானே, டூப்ளிகேட் இல்லையே. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை நான் நம்பணும், என்ன நீங்கள் நம்பணும். நாம் சட்டத்தை மீறலாம், ஆனால் சத்தியத்தை மீறக்கூடாது. டேய் சிலை ஏறா, சீக்கிரம் ஏறா. என்ன குணா, இதான் உன் பிஸ்னஸா? என்ன அப்படி பார்க்குற? என்ன எதிர்பார்க்கல? உன்னை பிடிக்கதாண்டா இவ்வளோ நாளாக காத்திருந்தேன். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். வா போடா. சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. போனோமா பொம்மையை வாங்கணுமா பொருள் எடுத்துட்டு வந்தோமான்னு இல்லாம என்ன விடுங்க. உனக்கு ஏதாவது தம்பி ஃபோன் பண்ணானா? இல்ல. ஏன், நீ தான் தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே? அண்ணனே, அவன் இருக்கிற இடத்துல சிக்னல் கிடைக்கலையா, இல்ல டவர் இல்லையா, இல்ல போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. டென்ஷனா இருக்கு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணே வாயா. வணக்கண்ணே. வா வா. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேனே. என்ன விஷயம்? நேத்து நைட்டு உங்க தம்பி குணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணே. என்னையா சொல்ற? என்ன சொன்ன? என் தம்பி குணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே, அகரம் கூட்டு ரோடுன்ற ஊருக்கு உங்க தம்பியை செலவாங்க அனுப்பி வச்சிங்களாண்ணே. ஆமா, அது உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? தெரியறது என்னண்ணே, இதுக்கு ஏற்பாடு பண்ணதே எங்க டிபார்ட்மெண்ட் தானே. என்னையா சொல்ற? ஆமாண்ணே, உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுக்க வந்த சேட்டு, அந்த கோயில் குருக்கள் எல்லாருமே டிஎஸ்பி ராதாகிருஷ்ணனோட ஆட்கள் தானே. அப்போ உன் டிபார்ட்மெண்ட்ல என்ன பிடிக்கிறதுக்கு வலை விரிச்சிட்டாங்க. இத்தனை நாளா இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து சொல்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் நீ என்ன காட்டுற விசுவாசமா? இல்லண்ணே, அந்த டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் இந்த திட்டத்தை ரொம்ப ரகசியமா வச்சிருக்கானே. எனக்கே இந்த விஷயம் இப்பதானே தெரியும். சரி, இப்ப என்ன செய்யலாம்? உங்க தம்பியை நான் பெயிலபிள் ஆக்ட்ல கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல லாயரா பார்த்து உங்க தம்பியை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதை விட்டா இப்போதைக்கு வேற வழி கிடையாது. நான் வரேனே. என்னையா யோசிக்கிற? எல்லாம் விதிப்படி தான் நடக்குது. நல்லது நடக்கும்போது நல்லா இருக்கும், அது நல்ல காலம்னு அர்த்தம். இப்போ கெட்டது நடக்குது. அப்போ எனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றியா நீ? நான் சொல்லல, இப்ப நடக்குது இந்த சம்பவம் இதெல்லாம் தான் சொல்லுது. உசுருக்கு உசுரா வளர்த்த ஒரு தம்பிய யமனுக்கு பலி கொடுத்த, இப்ப இன்னொரு தம்பிய சட்டத்துக்கு பலி கொடுத்திருக்க. அதனால பேசாம போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. அதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நான் சரண்டர் ஆவது உனக்கு வேணா நல்லதா இருக்கலாம், எனக்கு எப்படி நல்லதாகும்? என் பேர்ல இருக்கிற கேஸுகளுக்கு போலீஸ்காரங்க கையில சிக்கன்னா கண்டம் தொட்ட மாட்டிடுவாங்க, தெரியுமா உனக்கு? நான் நல்லதுன்னு சொன்னது எனக்காக இல்ல, கால் ஊனமா இருக்காளே நம்ம பொண்ணு, அவளுக்காக தான். தப்பு செஞ்சிருந்தாலும் தான் அப்ப நேர்மையானவன் அவ தெரிஞ்சுக்கணும். நீ செஞ்ச பாவத்துக்காக அவ தண்டனை அனுபவிக்கிறா. அவ சந்தோஷத்துக்காக நீ தண்டனை அனுபவிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நீ சரண்டர் ஆகுறதுனால எந்த அசம்பாவிதமும் நடக்க போறதில்ல, யாரும் சாகவும் மாட்டாங்க. ஜெயிலுக்கு போனவங்கிற அவமானம் வேணா கொஞ்ச நாள் இருக்கும். நீ ஜெயில நல்ல விதமா நடந்துக்கிட்டனா உன்னோட தண்டனை காலம் குறையும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. முடியாது, ஒரு காலம் போலீஸ்காரன் சரண்டர் ஆக மாட்டேன். அந்த எமங்கிட்டே சரண்டர் ஆனாலும் ஆவேன், இவனுக்கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன். என் ஒரு தம்பியை நான் ஏமாந்து பழி கொடுத்துட்டேன், இன்னொரு தம்பி என் உசுரை கொடுத்தா நான் கூட்டு வர வேண்டிய. எற வேண்டிய
அசைவினிலே என்